அதுல மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல அவர்கள் பேசுவதற்கு ஆள் இல்லாம மன பிரம்மை அடைந்து சிலர் தங்களைத்தானே தற்கொலை செய்து கொண்டு சிலர் பைத்தியமாகி அங்கே செத்து போயிடுவாங்க. யோவானை அந்த இடத்துல கொண்டு நாடு கடத்தினாங்க. இந்த ஆளை கொண்டு இதே மாதிரி எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி வச்சிருவோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறணும், கர்த்தருடைய பிள்ளையை மாத்திரம் யாரும் பிரித்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். நீங்க அவனை கொண்டு அங்க போட்டீங்கன்னா கர்த்தர் நல்லதா போச்சு வாடா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவார். இவனுக்கு அது தெரியாது. இவரை தனியா பிடிச்சு கொண்டு போய் பிரிச்சு கொண்டு வரமாக்கு நினைச்சு ஆண்டவரோட சேர்த்து தூக்கி கொண்டு போய் பத்மத்தீவுல விட்டாங்க. கர்த்தர் பார்த்தார், நீ அங்க இருந்தா தினம் ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்திட்டு இருப்ப, பிரசங்கம் பண்ணிட்டு இருப்ப, மூப்பன் 10 பேர் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, பதில் சொல்லிட்டு இருப்ப, உன் சபையில் இருக்கிற பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்ப, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்ப, நீ தனியா வா உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி கர்த்தரங்க கொண்டு போயிட்டார். அங்கே கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டு பேசினார். அவர் தான் வெளிப்படுத்தின